Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம EXL என்ற கம்பெனில 4+ years of candidate கிட்ட Java Backend interview questions தான் பார்க்க போறோம். Let's move on to the first question. இந்த series of videosல வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are seeing the interview questions in different companies, product based, service based and in startups கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So இந்த questions எல்லாம் நீங்க வந்து prepare பண்ணீங்க அப்படின்னா, it will be very useful for you to crack any company. எல்லா கம்பெனியோட பேட்டர்ன்ஸ் வந்து இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா கொஞ்சம் இன்டீரியரா நிறைய கேட்பாங்க. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்னா நீங்க ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாலே யூ வில் பி கோயிங் டு கெட் அ லாட் ஆஃப் நாலேஜ் அண்ட் தென் சர்வீஸ் பேஸும் நீங்க வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வாட் எவர் ஐ எம் போஸ்டிங் அதை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 to 10 வீடியோஸ்க்கு அப்புறம் வந்து யூ வில் பி ஏபிள் டு கெட் அ லாட் ஆஃப் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். So let's move on. First, how does Java Streams API works internally and what is lazy initialization அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So first the basic is Stream API வந்து Java 8ல introduce பண்ணாங்க, which is to process the collection of data in a functional way. ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்டர்னலி என்ன ஹேப்பன் ஆக போகுது அப்படின்னா, ஸ்ட்ரீம் ஏபிஐ வந்து இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பைப்லைன். ஸோ கலெக்ஷன் நான் சென்ட் பண்ணுவேன், அந்த சோர்ஸை ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணி நான் வந்து ஏதாச்சும் ஆப்ரேஷன்ஸ் கேட்டிருந்தேன் அப்படின்னா இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி தென் டெர்மினல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ தேர் ஆர் வந்து 3 திங்ஸ். ஒன்று வந்து சோர்ஸை வந்து ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் ஹேப்பன் ஆகும் அண்ட் தென் வந்து டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ் கால் ஆகும். ஸோ இந்த இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கும்போது தட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் த டேட்டா இன்டு த ஸ்ட்ரீம் அண்ட் அது வந்து இமீடியட்டா ஹேப்பன் ஆகாது. whenever terminal operations are calling, then only the intermediate operations will call. So this is the terminal operation is something we can say that a trigger is actually going to happen. Okay, and then without terminal operations we are not going to see any output and nothing is going to process. Okay, okay, that is how streams are. And what is stream? Then what is lazy initialization? Lazy initialization அப்படின்றது which is a very very important interview point அப்படின்னா, intermediate in the stream are executed when only when a terminal operation is invoked. So that is called lazy initialization, lazy evaluation, which means அதாவது எப்போ வந்து டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ் வந்து கால் ஆகுதோ இன்வோக் ஆகுதோ அப்பதான் வந்து இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். விச் மீன்ஸ் டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்வோக் ஆனாதான் எனக்கு அவுட்புட் வரப்போகுது. அவுட்புட் வரணும் அப்படின்னா நான் இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை விட்டுட்டு அவுட்புட் வராமல் சும்மா இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி வைக்கிறது வேஸ்ட். அதனால எப்பெல்லாம் டெர்மினல் ஆப்ரேஷன் கால் ஆகுதோ அப்போ மட்டும்தான் என்ன ஆகும், என்னோட இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் ஹேப்பன் ஆகும். ஸோ அதனால தான் வந்து என்னன்னா we can say like lazy streams வந்து lazy evaluatorsனு சொல்லுவோம். because நான் வந்து if you are not calling the terminal operators intermediate process ஆகாது. ஸோ பைப்லைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா it will create the collection into stream and நீங்க ஃபில்டர் கேட்டிங்கன்னா ஃபில்டர் பண்ணும், அதை வந்து ஒரு ரிசல்ட்டாக ஸ்டோர் பண்ணும். மேப் கேட்டிருந்தீங்கன்னா அந்த மேப் ஆகும், அது ஒரு ரிசல்ட்டாக ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் வந்து எல்லாமே நீங்கள் வந்து ஆஃப்டர் தட் இஃப் யூ ஆர் டூயிங் டெர்மினல் ஆப்ரேஷனா பேஸ்ட் ஆன் தட் இட் வில் ப்ரொவைட் அஸ். ஓகே, ஸோ ஃபில்டர் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு எலிமெண்ட்டை ஃபில்டர் பண்ணுறீங்க, மேப் பண்ணுறீங்க அண்ட் தென் டெர்மினல் ஆப்ரேஷன் கால் பண்ணுறீங்கன்னா தட் எலிமெண்ட் ஃபில்டர் ஆகி மேப் ஆகி டெர்மினலுக்கு போகும். தென் எலிமெண்ட் 2 ஃபில்டர் ஆகி மேப் ஆகி டெர்மினல் ஆப்ரேஷனுக்கு போகும். எலிமெண்ட் 3 ஃபில்டர் ஆகி மேப் ஆகி டெர்மினல் ஆப்ரேஷனுக்கு போகும். தட் இஸ் வாட் த பைப்லைன் ப்ராசஸிங். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஜாவா ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் தென் வந்து லேசி இனிஷியலைசேஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ யூ ஹாவ் list of 10 million records to process and you need to transform and filter them. How would you approach this? 10 million records வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்கன்னா,
see, இப்போ I'm having 10 million records and I need to filter and transform them. இப்போ நான் வந்து நார்மலாக இந்த ரெக்கார்டெல்லாம் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி மேப் கொடுத்து கலெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா கலெக்ட் அப்படின்றது எல்லாமே ஒர்க் ஆகும். திஸ் வில் ஒர்க் ஆப்வியஸாக. 10 மில்லியன்னு கிடையாது, எவ்வளோ மில்லியன்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். இட் இஸ் நாட் சம்திங் ஸ்ட்ரீமில் நீங்கள் 100 ரெக்கார்ட்ஸ் தான் 1000 ரெக்கார்ட்ஸ் தான் கொடுக்கணும்னு கிடையாது. இது ஆப்வியஸாக ப்ராசஸ் ஆகும். ஆனால் இட் இஸ் நாட் ஆப்டிமல் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் லார்ஜ் டேட்டாஸ். இப்போ எங்கே ப்ராப்ளம் அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி இஷ்யூ. இப்போ 10 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கும்போது எவ்ரி திங் ஐ நீட் டு ஸ்டோர் இட் இன் அ மெமரி. ஸோ ஈச் ஆப்ஜெக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே 1 KB ஆஃப் மெமரி அப்படின்னா உங்களோட சிஸ்டம் வந்து ஒரு 10 GB மெமரி அந்த மாதிரி இருக்கு. அப்போ நீங்கள் என்ன கெட் பண்ணுவீங்க? அவுட் ஆஃப் மெமரி எக்ஸப்ஷன் அவுட் ஆஃப் மெமரி எரர் கெட் பண்ணுவீங்க. அண்ட் தென் வந்து CPU யூட்டிலைசேஷன். இப்போ ஒரு சிங்கிள் ஸ்ட்ரீமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு த்ரெட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ if the transformation is CPU intensive, then it will be going to be a slow process. ஓகேங்களா? ஸோ the thing is, இப்போ நீங்கள் வந்து you have mentioned that இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும், அவுட் ஆஃப் மெமரி எரர் வரும், அண்ட் தென் வந்து சிபிக்யூ எக்ஸ்டென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு, இன்டென்சிவாக இருக்கும்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா we can, what is the approach you are going to give? அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணும்போது சிங்கிள் த்ரெட் யூஸ் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பேரலல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேரலல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், மல்டிபிள் சிபிக்யூ அதாவது மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போ விச் இஸ் கோயிங் டு சிக்னிஃபிகண்ட்லி இம்ப்ரூவ் த த்ரூபுட். அண்ட் தென் வந்து ப்ராசஸ் இட் இன் பேட்ச் வைஸ். இது வந்து ப்ரொடக்ஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஹோல் 10 மில்லியன் ரெக்கார்ட்ஸையும் நீங்கள் மெமரியில் ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் வந்து 10,000, அதுக்கடுத்து 10,000, அதுக்கடுத்து 10,000 நீங்கள் பேட்ச் வைஸாக ப்ராசஸ் பண்ணலாம். that is also optimal. then வந்து இப்போ என்ன பண்ணுங்கன்னா you can push the filtering data to the database. இப்போ வந்து நீங்கள் ஃபைண்ட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ டேட்டாபேஸ்லேருந்து எல்லாமே வரும். ஆனால் அந்த டேட்டாபேஸ்லேயே நான் ஃபில்டரிங் பண்ணி ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தென் இட் வில் பி கோயிங் டு ஈஸி, ரைட்? ஸோ இங்கே நான் வந்து என்னென்னா என்னோட ஸ்ட்ரீமில் ஃபில்டரிங் பண்ணுறதுக்கு பதிலாக நான் டேட்டாபேஸ்லேருந்தே ஃபில்டரிங் பண்ணி ரெக்கார்ட் வாங்கிக்க போகிறேன். ஓகே, அப்போ அது என்ன பண்ண போகுது, என்னோட டேட்டாபேஸில் இருக்க 10 மில்லியன் ரெக்கார்ட்ஸில் ஃபில்டரிங் பண்ணி இப்போ 5 மில்லியனோ 3 மில்லியனோ 8 மில்லியனோ அந்த மாதிரி என்னோட டேட்டாவை ரெடியூஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ண போகுது. கரெக்டுங்களா? அப்போ டேட்டாபேஸையும் நான் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும் பை கிவிங் இண்டெக்ஸஸ், query ஆப்டிமைஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணி தான் கொடுக்கணும். ஆர்எல்ஸ் வந்து அங்கேயும் இஷ்யூ வரும். அண்ட் தென் வந்து we can stream the data instead of loading the whole entire data sets. This is an approach for. So the thing is, நீங்கள் வந்து 10 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் மெமரியில் லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. யூ கேன் கோ வித் பேட்ச் வைஸ். அண்ட் ஃபில்டரிங் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் 10 ஸ்ட்ரீம்ஸ் நீங்கள் டேட்டாபேஸ்லேயே ஃபில்டரிங் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ தோஸ் ஆர் பேரலல் ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். தோஸ் ஆர் ஆல் த வேஸ் விச் யூ கேன் ஹேண்டில் த which you can do. Okay, so this is what the answer for the second question. Next, how will you implement the thread safe singleton in Java? Okay, explain the different approaches also. Okay, fine. இப்போ இந்த questionக்கு singleton அப்படின்னா என்ன? I can say singleton அப்படின்னா for a class ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கணும். Throughout the application there should be only one object for that class. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சிங்கிள்டன்னு சொல்லுவோம். இது நம்ம எக்ஸாம்பிளாக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகர் யூஸ் பண்ணுறக்கு, தென் வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கு, தென் கான்ஃபிகரேஷன் மேனேஜர், கேஷே மேனேஜர், இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து சிங்கிள்டன் யூஸ் பண்ணலாம். அப்போ பேசிக்காக சிங்கிள்டன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, கன்ஸ்ட்ரக்டரை ப்ரைவேட்டில் கொடுத்துருவீங்க. கரெக்டாக? அண்ட் தென் வந்து ப்ரைவேட் ஸ்டாட்டிக் சிங்கிள் தட் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுவீங்க. உங்கள் கன்ஸ்ட்ரக்டரை என்ன பண்ணுவீங்க, ப்ரைவேட்டில் கொடுத்துருவீங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டன்ஸ் கெட் பண்ணணும்னா ஹியர் யூ வில் இன்சைட் த கிளாஸ் இட் செல்ஃப் யூ வில் ரைட் அ மெத்தட். இஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கிரியேட் அ நியூ ஆப்ஜெக்ட் ஆர் எல்ஸ் வந்து ரிட்டர்ன் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவீங்க.
அப்போ என்ன ஆகும், இப்போ வந்து 2 த்ரெட் இருக்கு அப்படின்னா த்ரெட் 1 ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். இஃப் இட் இஸ் நல் ஈக்குவல் டு நல்னா எனக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். த்ரெட் 2 இப்போ வந்து எகெயின் இன்ஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணும்போது நல்லா இருந்தால் எகெயின் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ the thing is now we are going to get 2 different objects for each and every ஒரு இப்போ இன்ஸ்டன்ஸ் இல்லைன்னா த்ரெட் 1ம் கிரியேட் பண்ண போகுது, இன்ஸ்டன்ஸ் இல்லைன்னா த்ரெட் 2ம் கிரியேட் பண்ண போகுது. அப்போ 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு வேளை கிரியேட் ஆச்சு அப்படின்னா then it is going to break the singleton rules, right? அப்போ அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா, see everything is same. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ்ன்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த இன்ஸ்டன்ஸ் கெட் பண்ணுறக்கு அது சின்க்ரனைஸ்டாக கொடுத்துருங்க. அப்போ சின்க்ரனைஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு தான் அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே என்டர் ஆக முடியும். அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு கால்லையும் இன்ஸ்டன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஒரு த்ரெட் வந்துட்டு போயிருப்பாங்க, அவங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இன்னொரு த்ரெட்டால் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ ஈவன் after object creation also they need to use that object only. Okay, so after that வந்து இப்போ நீங்க அதை கொடுத்துட்டீங்க, then the first வந்து synchronized கொடுத்தோம். அதுக்கடுத்து வந்து eager initialization அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ப்ரைவேட் ஒரு ஃபைனல் சிங்கிள்டன் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ ஃபைனல் கிளாஸ் நேம் இன்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுங்க. தென் வந்து அந்த கெட் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ல ரிட்டர்ன் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டியூரிங் த கிளாஸ் லோடிங் இட் செல்ஃப் அந்த ஃபைனல் வேரியபிளுக்கு என்ன ஆகும்னா ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். இது என்னன்னா வந்து த்ரெட் சேஃப், பிகாஸ் வந்து இந்த த்ரெட் யூஸ் பண்றாங்களா அந்த த்ரெட் யூஸ் பண்றாங்களான்லாம் கிடையாது. whenever the class is loading in the memory it will create the object. It is thread safe. இப்போ வந்து இதோட drawback என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸ் லோட் ஆகும்போதே கிரியேட் பண்ணிடுவீங்க. ஆனால் ஒருவேளை நான் அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணேன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி இஸ் வேஸ்ட். ஓகே ஓகே நெக்ஸ்ட் விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங், டபுள் செக்கிங். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணிடுவீங்க, அந்த வேரியபிள் ஷுட் பி வாலடைல். ஸோ இன்ஸ்டன்ஸ்ன்ற வேரியபிளை வாலடைலில் கொடுத்துட்டு ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தென் வந்து நார்மலாக ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிவிட்டு, இப்போ நான் வந்து மெத்தடை ஹோலாக சின்க்ரனைஸ் பண்ண போகிறது கிடையாது. இஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ சின்க்ரனைஸ்டு பிளாக் ஃபார் தட் பர்டிகுலர் கிளாஸ் அண்ட் தென் வந்து எகெயின் செக் பண்ணுறேன். இஃப் இன்ஸ்டன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நியூ இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஹியர் ஐ எம் டூயிங் த டபுள் செக். ஓகே, இன் திஸ் வே ஐ கேன் create the singleton class, singleton object for the class. ஓகேங்களா? ஓகே, next question is when would you use a builder pattern and a factory method? builder pattern factory method எப்போ யூஸ் பண்ணுவீங்க? We will be using the factory method when the type of object to create is decided at the runtime. அண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட லாஜிக்கை நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினைக்கும் போது யூ கேன் கிரியேட் அ ஃபேக்ட்ரி மெத்தட். ஓகேங்களா? ஃபேக்ட்ரி மெத்தட்னா என்ன, ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட லாஜிக்கெலாம் யாருக்கும் தெரியாது, ரன் டைமில் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ். பில்டர் பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னா வென் அண்ட் ஆப்ஜெக்ட் ஹஸ் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா? அதில் வந்து ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வந்து விச் பிகம்ஸ் more complex and unreadable with constructor. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்னா பில்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணும். ஸோ இஃப் தட் கிளாஸ் ஹேஸ் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ், அதில் வந்து மல்டிபிள் ஃபீல்ட்ஸில் ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸும் நிறைய இருக்குது அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் நான் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் பிகம் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் அன்ரீடபிள். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பில்டர் பேட்டர்ன். ஓகே, ஸோ யூ கேன் சே லைக் in fact I use factory method when the application needs to decide which implementation to initiate at runtime, such as selecting payment strategy or notification provider. It helps achieving the loose coupling and follow the open closed principle. And then எப்போ வந்து நீங்கள் builder pattern யூஸ் பண்ணுவீங்க, it's for complex objects with optional attributes, making object construction readable, maintainable and often immutable. Okay, what
happen if you modify a collection while iterating over it. இது பாத்தீங்கன்னா I can say that this one is very 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 important ஆன ஒரு question வச்சுக்கோங்களேன். நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 20-25 questions வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னா அதுல எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் இருக்கும். இப்போ நீங்க கலெக்ஷன்ல வந்து collection if your collection is structurally modified. So while iterating using a fail fast iterator, Java வந்து உங்களுக்கு என்ன சென்ட் பண்ணோம் அப்படின்னா concurrent modification exception. See, if a collection is structurally modified and you are using a fail fast iterator, இந்த error வரும். So this error happens because the iterator is detecting that the collection modification count has changed unexpectedly. இப்போ நீங்க ஆட் பண்றீங்க ரிமூவ் பண்றீங்க ஒரு கலெக்ஷன்ல வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா that iterator will இப்போ வரும்போது திடீர்னு வந்து நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கு, சைஸ் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம் இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கலாம். அந்த சைஸ் சேஞ்ச்னால you are changing the size, right? அதனால அந்த iterator will get confused and it will throw as an error concurrent modification exception. Okay, internally வந்து என்ன ஆகும் அப்படின்னா every collection maintains a field called mod counter. ஓகேங்களா, whenever collection changes, collectionோட structure changes, mod count வந்து increment ஆகும். So when an iterator created, நம்ம iterator created அப்போ expected mod count which is equal to நான் அந்த mod count கொடுப்பேன். During iteration அது என்ன பண்ணும்னா it will check whether the mod count which is not equal to expected mod count இல்லையான்னு சொல்லிட்டு. If it is not equal to expected mod count, ஏன்னா mod count வந்து initially வாங்கி வச்சிருக்கோமா, நான் iteration அப்போ சேஞ்ச் பண்றேன்னா அப்போ அது எக்ஸ்பெக்டடா இல்லைன்னா it will throw me an concurrent modification exception. Okay, okay. இப்போ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெயில் ஃபாஸ்ட் யூஸ் பண்ணாமல் ஃபெயில் சேஃப் ஐட்டரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், ரைட் கன்கரண்ட் ஹேஷ் மேப்பு, காப்பி ஆன் ரைட் அரே லிஸ்ட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, explain a use case where volatile is sufficient and one where it is not. First of all, volatileனா என்ன? volatile அப்படின்றது மல்டி த்ரெட்டிங்ல we are using it for the visibility. கரெக்டா? ஸோ volatile ஆக்சுவலாக என்ன பண்ணும், volatile is going to provide you the guarantees the visibility and வந்து it is going to prevent the instructions of reordering and all. ஆனால் வந்து அட்டாமிசிட்டியை வந்து என்ஷூர் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வேரியபிளை volatile அப்படின்னா என்னென்ன த்ரெட் வந்து யூஸ் பண்ணுதோ அந்த த்ரெட் வந்து என்ன பண்ணும், it can see the updated value of that வேரியபிள். அப்போ என்னென்ன கேசஸ்ல வந்து volatile is sufficient அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபிளாக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் நீங்க volatile கொடுக்கலாம். ஓகேங்களா, அண்ட் தென் வந்து volatile வந்து நீங்க மோஸ்டா வந்து காம்பவுண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா வந்து காம்பவுண்ட் ஆக்ஷன்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இப்போ நீங்க கவுண்ட் பிளஸ் பிளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, விச் இஸ் நாட் ஒன்லி a சிங்கிள் ஆப்ரேஷன். ஏன் அப்படின்னா காம்பவுண்ட் ஆப்ரேஷனா ரீட் பண்ணி ஆட் பண்ணி நான் ரைட் பண்ண போறேன். கரெக்டா? அப்போ 3 ஒர்க்ஸ் வந்து ஹேப்பன் ஆக போகுது. இனிஷியலி வந்து 3 ஒர்க்ஸ் எல்லாம் ஹேப்பன் ஆகுதுன்னா இட் இஸ் அ காம்பவுண்ட் ஆப்ரேஷன். அப்போ த்ரெட் 1 வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 5ன்னு இருக்குன்னா அதை ரீட் பண்ணிக்கும், த்ரெட் 2 ரீட் பண்ணிக்கும், த்ரெட் 1 6ன்னு கொடுக்கும், த்ரெட் 2 6ன்னு கொடுக்கும். ஆனால் வந்து எக்ஸ்பெக்டட் என்ன 7, ஆனால் ஆக்சுவலி என்ன இருக்கு 5. பிகாஸ் வந்து விசிபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கு, ஆனா காம்பவுண்ட் ஆப்ரேஷனா ரீட் பண்றப்ப என்னோட வேல்யூ என்னமோ அதை நான் பண்ணுவேன். அதுக்கடுத்து 2 த்ரெடும் அட் அ டைம்ல ப்ராசஸ் பண்ணிச்சுன்னா தட் ஒன்ட் குட், ரைட்? ஸோ அதனால volatile யூ கேன் யூஸ் ஃபார் த ஃபிளாக்ஸ், லைக் ஒரு பூலியன் ஃபிளாக். அதை வந்து ஒரு த்ரெட் வந்து ரீட் பண்ணுது, இன்னொரு த்ரெட் ரைட் பண்ணுதுன்ற சினாரியோஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். காம்பவுண்ட் ஆக்ஷன்ஸ்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எகைன் வந்து நமக்கு அதே இஷ்யூவை தான் கொடுக்கும். ஸோ காம்பவுண்டுக்கெலாம் வந்து நீங்கள் volatile யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஓகே. தென் could you explain the heap stack metaspace and where objects or primitives live? ஓகே, இது வந்து I can say like not a repeated question but it is also asking question. இப்போ மெமரி ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்பேஸ் இருக்கும், ஹீப் இருக்கும். ஹீப் யாரு?
த்ரெட்ஸ் ஹீப்ல யார் இருப்பா, ஆப்ஜெக்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒரு ஸ்டாக் இருக்கும். ஓகேவா, தட் இஸ் வாட் த மெமரி ஓவர்வியூ. மெட்டாஸ்பேஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹீப்ல இருக்கும். தென் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் த்ரெட்டுக்கும் we will be having the stack. அப்போ ஸ்டாக் அப்படின்றது என்ன சொல்லுவோம், ஈச் த்ரெட் கெட் இட்ஸ் ஓன் ஸ்டாக். கரெக்டுங்களா? வென் we are executing the method, அந்த ஸ்டாக் வந்து யூஸ் ஆகும். கரெக்டா? இப்போ ஸ்டாக்கோட கேரக்டரிஸ்டிக் என்ன, த்ரெட் ஸ்பெசிஃபிக். அண்ட் தென் இதில் இருக்கிறது வந்து ஃபாஸ்டர் ஆக்சஸாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். அண்ட் மெத்தட் கால் முடிஞ்சுன்னா அது வந்து க்ளீன் ஆகிடும். தென் லோக்கல் வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணும், மெத்தட் கால்ஸை ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. ஹீப் மெமரி அப்படிங்கிறது என்னது, ஹீப் மெமரி விச் இஸ் கோயிங் டு பி ஷேர்ட் எமாங் ஆல் த த்ரெட்ஸ். ஸோ ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஜென்ரலி கிரியேட்டட் இன் த ஹீப். அப்போ ஹீப்போடது என்னது, objects live in, objects ஓட references live in stack and objects live in the heap. ஓகேங்களா? ஓகே. So where do primitive variables live? Primitive variables will live in the stack because it is a local variable. Primitive variable la local variables will live in a stack. Then primitive la instance primitive எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்டாக்ல தான் இருக்கும். ஓகேவா? சாரி இன்ஸ்டன்ஸ் ப்ரிமிட்டிவ், அதாவது ஆப்ஜெக்டோட இப்போ பப்ளிக் வாய்டு டெஸ்ட் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னா இந்த ஏஜ் ஈக்குவல் டு 25ன்றது எங்கே இருக்கும், ஸ்டாக்ல இருக்கும். தென் இட் இஸ் ஆஃப் அ மெத்தட் வேரியபிள் ஸ்டாக்ல இருக்கும். கிளாஸ் எம்ப்ளாயி இன்ட் ஏஜ் 25 அப்படின்னு இருக்குன்னா அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். கரெக்டா? அப்போ லோக்கல் வேரியபிள் வில் பி ஸ்டோர்ட் இன் த ஸ்டாக் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வில் ஸ்டோர் இன் த தட் ஆப்ஜெக்ட் ஹீப்ல இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ தட் இஸ் வாட் stack and heap. Then metaspace அப்படிங்கிறது before Java 8 it is a perm gem. And after Java 8 we are saying it as a metaspace replaced by the perm gem. இதோட characteristic class ஓட metadata, method ஓட metadata, it is going to have the runtime constant pool, field ஓட information, method ஓட information, annotations எல்லாமே இங்க இருக்கும். ஓகேங்களா? So that is what stack, heap and then வந்து metaspace and where the objects and primitives live. Okay. Where are static variables stored in Java? Static variables எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா static variables belongs to the class rather than object. So from Java 8+ இருந்து JVMs, the class metadata is stored in the metaspace. But the static variable values themselves are stored in the memory associated with the class object, which is going to reside in a heap. ஓகேங்களா? இப்போ நான் கிளாஸ் எம்ப்ளாயி ஸ்டாட்டிக் இன்ட்டு கவுண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 10னா எப்போ கிளாஸ் வந்து when employee dot class is loaded, it stores the class metadata into the metaspace. Object எங்க கிரியேட் ஆகும், ஹீப்ல. Static variable count which is equal to 10ன்றது which is a class ஓடது. கரெக்டா? அப்போ எப்படி இருக்கும்னா inside that heap that variable will be going to. Okay. So static variables are class level members, so only one copy exists regardless of the number of objects created. Java 8 and later class metadata is stored in metaspace while the actual values of static fields are associated in java.lang.class object on the heap. Therefore, it is more accurate to say that static variables are stored in heap memory and are shared across all instances of the class, whereas the class definition itself resides in metaspace. Okay. Then find the first non-repeating character in a string using Java 8. First thing என்ன பண்ணும், string கேரக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு மேப் டு ஆப்ஜெக்ட். ஏன் நீங்கள் மேப் டு ஆப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் ப்ரிமிட்டிவ்ல இருக்கும், அதை நான் வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். Then I am doing collectors dot grouping by identity, which means same இருக்கிறத நான் find பண்ண போறேன். Here I have created a linked hash map and then I am going to get the counting. So hash map create பண்ணியிருக்கேன். இப்போ hash mapல entry set நான் வந்து stream கன்வெர்ட் பண்ணி where this entry which is entry dot get value which is equal to 1 இருக்கும்போது I am going to get that.
ஸோ தட் இஸ் அதில் இருக்க எல்லா டேட்டாவும் வரும். அதோட நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் நான் ஃபெச் பண்ணணும்னா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஆர் எல்ஸ் நல். ஓகே, நெக்ஸ்ட், how does Spring Data JPA's @transactional will work? Which propagation do you use most? Okay, இந்த @transactionalume வந்து பாத்தீங்கன்னா which is one of the repeated question. Okay, okay. இப்ப @transactional அப்படின்னா என்ன? இப்போ நீங்க வந்து வித்தவுட் @transaction நீங்க கொடுக்குறீங்க, வித் அதுக்குள்ள இருக்கிற ஒரு மெத்தட் பாஸ் ஆகுது, ஒரு மெத்தட்குள்ள ஒரு 2-3 மெத்தட்ஸ் கால் பண்றீங்கன்னா ஒரு மெத்தட் பாஸ் ஆகுது, மிச்சம் ஒன்று வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா டேட்டாபேஸோட டேட்டா வந்து இன்கன்சிஸ்டண்டா இருக்கும். விச் மீன்ஸ் நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்க, பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டாபேஸ்ல ஆர்டர் வந்து என்ன ஆயிருக்கும், கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ தட் இன்கன்சிஸ்டன்சி வில் பி தேர். ஆனா @transactional அப்படின்னா நீங்க அந்த ஆர்டர் அண்ட் பேமெண்ட் ரெண்டுமே சக்ஸஸ் ஆனாதான் எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா வந்து ரோல் பேக் ஆகிடும். ஸோ இட் இஸ் கோயிங் டு டூ அட்டாமிசிட்டி இன்சூரன்ஸ். ஓகேங்களா? ஓகே, தென் டிரான்சாக்ஷனல்ன்றது இன்டர்னலி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு யூஸ் அன் AOP, ப்ராக்ஸி பேஸ்டு. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு மெத்தட்ல @transactionalனு கொடுத்துட்டு டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸை கால் பண்றீங்க. இட் வில் பி கோயிங் டு கிரியேட் அ ப்ராக்ஸி, which means client Spring proxy and then நான் என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணணும் அந்த சர்வீஸ். இப்போ மெத்தட் கால் ஆகும், மெத்தட் கால் ஆனதையும் டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணும், வெதர் டு கமிட் ஆர் ரோல் பேக் அப்படின்றது எனக்கு வந்து தெரிய வரும். எப்போ கமிட் பண்ணுவீங்க? ஒன்ஸ் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் பர்ஃபெக்ட்லி. எப்போ ரோல் பேக் பண்ணுவீங்க? இஃப் எனி ஆஃப் தம் பிகம்ஸ் ஃபெயில்டு. ஓகேவா? ஸோ இன்டர்னல் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும்? Proxy interrupts the call, transaction manager.begin actual method execute. If success na commit ஆகும், failure na roll back ஆகும். So that is how it is working. Then வந்து propagation. இப்போ @transactional என்னன்னு பார்த்தோம். The next one is what is mean by propagation. ஏன்னா நம்ம கொஸ்டினே which propagation you use the most. அப்போ propagationனா என்னன்னு எனக்கு தெரியணும் இல்லையா? propagationனா ஒரு டிரான்சாக்ஷன் மெத்தட் கால் ஆச்சு அப்படின்னா another transaction method என்ன பண்ணணும்? So that is what propagation. What should happen if one transactional method calls another transactional method? அதுதான் வந்து propagation. அப்ப first வந்து required அப்படின்றது most common and the default behavior. ஓகேங்களா? இப்போ A வந்து A starts the transaction, B joins the same transaction and commit together. இப்போ entire transaction rollbacks if the B gets failed. So why we are using it most அப்படின்னா because most of the business operation should behave as a one unit. Okay, அதனால நம்ம வந்து requiredனு யூஸ் பண்ணுவோம். requires new அப்படின்னா always it will create a new transaction, which means இப்போ நான் வந்து ஆர்டர் டிரான்சாக்ஷனு அதுக்கடுத்து ஆடிட் டிரான்சாக்ஷனு தென் வந்து ஆர்டர் டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ ஆர்டர் டிரான்சாக்ஷன் கிரியேட் ஆனதையும் இட் வில் சஸ்பெண்ட், தென் ஆடிட் டிரான்சாக்ஷன் எகைன் கிரியேட் ஆகும், கமிட் ஆகும், தென் தான் வந்து இட் வில் ரெஸ்யூம் த ஆர்டர் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இட் இஸ் சம்திங் லைக் இப்போ ஆர்டர் வந்து ஃபெயிலே ஆச்சு அப்படின்னாலும் it should still be stored the audit datas. Okay, so then வந்து support அப்படின்னா without transaction run ஆகும். ஓகேங்களா? used mainly for the read operations. then mandatory அப்படிங்கிறது requires an existing transaction கண்டிப்பா இருக்கணும். then not supported அப்படிங்கிறது என்னன்னா which suspends the current transaction and executes non-transactionally. then never அப்படிங்கும் போது fails if transaction exists. ஓகே, ரேரா யூஸ் பண்றது never. nested அப்படிங்கும் போது it is going to call roll back child without rolling back the parent. ஸோ propagation அப்படிங்கும் போது நம்ம மோஸ்டா யூஸ் பண்றது required, அப்படி இல்லைன்னா requires new. ஓகே, okay, then the next question is if a method annotated with @transactional is called from another method inside the same class, will it work? அதாவது @transactionalனு இருக்கிற ஒரு மெத்தடை ஒரு நார்மல் மெத்தட் ஆஃப் த சேம் கிளாஸ் இஸ் காலிங், will it work அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ the answer is something it will not work usually.
Okay, when a transactional method is called from another method within a class, the call which is going to bypasses the Spring's proxy. So இதுல என்னன்னா the spring is the transaction interceptor is not invoked and the transaction behavior is not applied. இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் மெத்தட் இன்னொரு டிரான்சாக்ஷன் மெத்தட்ல கால் பண்ண முடியுமானதுக்கு ஓகேன்னு சொன்னோம். நார்மல் மெத்தட்ல கால் பண்ணீங்கன்னா the transactional interceptor is not going to be invoked and transactional behavior-ம் அப்ளை ஆக போறது கிடையாது. So that is what the issue and it will not work as usual like the existing one earlier நம்ம learn பண்ண மாதிரி. Then how would you implement a inter-service communication in a Spring Boot microservices architecture? Inter-service communication என்ன ஒரு சர்வீஸ்க்கும் இன்னொரு சர்வீஸ்க்கும் நம்ம எப்படி கம்யூனிகேஷன் கொடுக்குறோம்? That is through synchronous communication, asynchronous communication, then REST API வச்சு கால் பண்ணுவோம். There will be two calls, right? Synchronous and asynchronous. அது வந்து எப்படி எல்லாம் பண்ணுவோம்? REST APIs, message brokers, fault tolerances இது எல்லாமே நோட் பண்ணி நம்ம பண்ணுவோம். இப்போ synchronous communicationனா நம்ம வந்து REST API by using a Pain client and web client. Asynchronous na வந்து with message brokers by using a Kafka or RabbitMQ. Okay. For request response scenarios such as fetching the customer details. அப்ப நான் வந்து synchronous communication யூஸ் பண்ணுவேன். Event driven scenariosக்கு நம்ம எப்ப என்ன யூஸ் பண்ணுவோம்? Kafka. Because வந்து it is going to provide the loose coupling and better scalability. Okay. Then what is the difference between field injection and constructor injection and which one is preferred? Field injection என்னன்னா நான் நார்மலா ஒரு வேரியபிளா டிஃபைன் பண்ணி அதை இன்ஜெக்ட் பண்ணுவேன். அதே வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன, நான் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள சென்ட் பண்ணுவேன். ஸோ ஃபீல்ட் injector which is going to inject the dependencies directly in the class fields using auto-wired. ஆனா வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னது, we are injecting the dependencies through the constructor and constructor injection is the most generally preferred injector. ஓகேங்களா? because இது எதுக்குன்னா because it is going to promote the immutability, testability and dependencies. Okay, that is why we are using the constructor injection. Okay, then next, can you please explain the n+1 select problem and how would you fix it? இது வந்து எனக்கு நியூவா இருந்த கொஸ்டின் தான். இந்த இவ்வளோ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லயும் நான் இந்த கொஸ்டின் பார்த்தது கிடையாது. இப்போ ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணலாம். இப்போ யூ ஆர் ஹேவிங் அன் என்டிட்டி. ஓகேவா? n+1 select problem எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா JPA executes one query to fetch parent records and then executes the additional queries to fetch the child related records. So this results in excessive database calls and poor performance. அப்ப காமன் சொல்யூஷன் வந்து ஒன்னு ஜாயின் யூஸ் பண்றது, ஃபெட்ச் யூஸ் பண்றது, அப்படி இல்லைன்னா என்டிட்டி கிராஃப், பேட்ச் ஃபெச்சிங் ஆர் ரைட்டிங் ஆப்டிமைஸ்ட் SQL queries. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேட்டா இருக்கு, எம்ப்ளாயின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேபிள் இருக்கு, எம்ப்ளாயின்ற ஒரு டேபிள் இருக்கு. இப்போ உங்க சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஆல் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட். அப்போ நீங்கள் அதில் ஃபைண்ட் ஆல் பண்ணும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்கங்கிறதையும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஃபைண்ட் பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு ஃபெச் எம்ப்ளாயிஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைண்ட் பண்ணும்போது அந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு நீங்க ஃபைண்ட் பண்ண போறீங்க. ஸோ த திங் இஸ், அதாவது நீங்க பேரண்ட் ரெக்கார்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அடிஷ்னல் டேட்டாஸ் வந்து சைல்ட் ரிலேட்டட்லயும் இருக்கு. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபெச் தட் ஆல்சோ. அப்ப இதுதான் வந்து n+1 ப்ராப்ளம். இது ஏன் வந்து பேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு queryக்கும், சரியா, ஒரு queryக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, 1000 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவீங்க, 1000 queries we need to execute for the fetching the employees info also. So அப்ப 1001 database calls it will happen. So performance will become terribly. So என்ன பண்ணுனா இது எப்ப ஹேப்பன் ஆகும்னா மோஸ்ட் காமன்லி பிகாஸ் ஆஃப் லேசி ஃபெச்சிங். ஓகேவா? எப்ப கால் பண்றீங்களோ அப்பதான் அது வந்து ஃபெச் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஜாயின் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் யூஸ் பண்ணி நீங்க வந்து டேட்டா ஃபெச் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து
entity graph அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ join fetch is the most common and preferred solution for this problem because வந்து it is going to load parent and child entity in a single query. இன்ஸ்டெட் ஆஃப் நான் ரெண்டு query போடாம சிங்கிள் queryல நான் யூஸ் பண்றதால that is most used one. ஓகேங்களா? தென் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ஹாவ் டூ பீன்ஸ் ஆஃப் த சேம் டைப் இன் ஸ்ப்ரிங். இது வந்து விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் நானே என்னோட இன்டர்வியூல இந்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்திருக்கு. இப்போ நீங்க வந்து ரெண்டு மோர் தேன் ஒன் பீன் ஆஃப் சேம் டைப்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா யூ வில் பி கோயிங் டு கெட் அ நோ யூனிக் பீன் டெஃபினிஷன் எக்ஸெப்ஷன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒன்று குவாலிஃபையர் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ப்ரைமரின்ற அனடேஷன் யூஸ் பண்ணி யூ கேன் ப்ரொவைட் விச் bean type which type you need to use. Okay, then your Kafka consumer processes a message and exception occurs. What happens and how do you handle the poison fill message? So this is something வந்து Kafka related question. So if a Kafka consumer is processing a message and an exception is occurring, இப்போ what happens depends on the offset commit strategy. If the offset is not committed, Kafka will redeliver the message to the consumer. யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே போய் redeliver பண்ணிரும். Which message redeliver the message and the consumer வந்து repeated எனக்கு என்ன சொல்லும், repeatedly fail on the same record. So a poison fill message is a message that always fails processing. So to handle this, you need to typically use retries with back off. And after maximum retries, send the message to the dead letter topic for later analysis. Okay, so this is what this answer for this. If the fail ஆயிடுச்சு அப்படின்னா it is going to provide you like fail ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை redeliver பண்ணிடும். And then it is going to do ஃபெயில்னு சொல்லிட்டே இருக்க போகுது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா டெட் லெட்டர் பப்ளிஷ் பண்ணணும் ஃபார் த ஃபியூச்சர் அனாலிசிஸ். யூ கேன் கிவ் த ரீட்ரை ஃபார் தோஸ் பேக் ஆஃப் ஆல்சோ. தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சேவ் அண்ட் ஃப்ளஷ்? இப்போ சேவ் அண்ட் ஃப்ளஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேவ் அப்படின்னா என்ன, விச் இஸ் கோயிங் டு ஸ்டோர் த என்டிட்டி இன் த பர்சிஸ்டன்ஸ் கான்டெக்ட் அண்ட் ஹைபர்னேட் டிசைட் வென் டு ஃப்ளஷ் த சேஞ்சஸ் ஆஃப் த டேட்டாபேஸ். அண்ட் சேவ் அண்ட் ஃப்ளஷ்னா perform the save operation and immediately it flushes to the persistent context, which is going to cause the Hibernate to execute the SQL in a right way. Okay. However, flushing is not the same as committing, so the transaction will be rolled back. We will be mostly using save தான் instead of save and flush, because இப்போ நீங்கள் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா save தான் நம்ம எல்லா டைமும் யூஸ் பண்ணுவோம் instead of save and flush. So you can say that save அப்படின்றது it will save and later வந்து Hibernate decides when to flush the changes to the database. But save and flush now perform the operation of save and immediately flushes to the persistent context also. So next question is why might async not work in Spring Boot application? So async வந்து works through the Spring AOP proxies. The most common reason why it is not working is self invocation, where a async method is called from the another method within the class. It is going to bypass the proxy. So other common causes are forgetting the enable async using private methods, creating an object with new instance of letting the Spring manages them, or configuring the task executor. In production, we typically use a dedicated thread pool task executor, so which ensures async methods are public and place them in a separate Spring managed bean. So we can say calls always go through the proxy. Okay, that is why it is not working in the Spring Boot application. Okay, then how do you prevent the cascading failures when a downstream is low? இப்போ downstream service வந்து லோவா இருக்கு அப்படின்னா first your goal is to fail first and avoid resource exhaustion.
அதாவது அது வந்து ரிப்பீட்டடாக கால் பண்ணி வந்து என்னோட ரிசோர்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகக்கூடாது. ஐ நீட் டு ஃபர்ஸ்ட் ஃபெயில் இட் ஃபாஸ்ட். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணோம், ஐ கான்ஃபிகர் கனெக்ஷன் அண்ட் ரீட் டைம் அவுட் ஆஃப் ஆல் தி எக்ஸ்டர்னல் கால்ஸ். நம்ம வந்து ரெசிலன்ஸ் 4G சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணி இஃப் தேர் இஸ் எனி ஃபெயிலியர் யூ டோன்ட் நீட் டு கண்டினியூஸ்லி கால் அண்ட் அன்ஹெல்தி API கால். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு ஃபால் பேக் லாஜிக் எழுதியிருப்போம், அந்த லாஜிக்கை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து ரீட்ரை மெக்கானிசம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், எவ்வளோ டைம் ரீட்ரை பண்ணோம் அண்ட் வாட் இஸ் த ரீட்ரை allowed and all வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இன் தட் வே ஆல்சோ ஐ வில் ஹேண்டில் தட். ஸோ ஐ ஆல்சோ யூஸ் bulk head patterns to isolate the thread pool. So one dependency cannot consume all the application's resources. For critical business flow, I implement fallback response, and for non-blocking workflows, I prefer asynchronous event-driven communication using Kafka. This combination prevents a slow dependency from causing a cascading failures across the entire microservices ecosystem. Then, what is the difference between authentication and authorization? It is very easy. Authentication அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே போகிறக்கு யூஸ் பண்ணுற க்ரெடென்ஷியல்ஸ். ஆத்தரைசேஷனா நீங்கள் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு உள்ளே போனாலும் சில வெப்சைட்ஸுக்கு அட்மினுக்கு தான் ஆக்சஸ் இருக்கும், சில வெப்சைட்டுக்கு யூசர்ஸ்க்கு தான் ஆக்சஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆத்தரைசேஷன். ஸோ ஆத்தரைசேஷன் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு என்னென்ன ஏரியாஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் இருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் இருக்கு. தட் இஸ் வாட் ஆத்தரைசேஷன். ஆத்தென்டிகேஷன்னா நீங்கள் லாகின் பண்ணி உள்ள போகிறதுக்கு பேர் தான் ஆத்தென்டிகேஷன். ஓகே, ஸோ ஆத்தரைசேஷன் இஸ் டிபிக்கலி இம்ப்ளிமெண்டட் யூசிங் ரோல்ஸ். அட்மின் ரோலா என்னன்னு சொல்லி ரோல்ஸ் பேஸ்டு, அத்தாரிட்டிஸ் URL பேஸ்டு ரூல்ஸ் ஆர் அனடேஷன்ஸ் லைக் ப்ரீ ஆத்தரைஸ் அண்ட் ஆல். Then வந்து if authentication fails, the application usually returns a 401. Authorization fails அப்படின்னா எனக்கு வந்து unauthorized அப்படின்னு சொல்லி 403 ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, தென் ஹவு டஸ் ப்ரீ ஆத்தரைஸ் ஒர்க்? ப்ரீ ஆத்தரைஸ் அப்படின்றது which is a method level authorization in a Spring security. It works using a Spring AOP proxies and evaluates the SPL expressions before a method execution. So when a secured method is invoked, Spring retires the current user's authentication details from the security context and evaluate the conditions based on such as வந்து rules, authorities, இவங்களுக்கு அந்த authority இருக்கா இல்லையா எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா it will check. If the expression evaluates true, the method executes. அப்படி இல்லைன்னா access denied exception அப்படின்றது throw ஆகும், which is typically resulting in a 403 response. So usually we commonly use @pre-authorize with has role and has authority and parameter based expressions to implement fine-grained access control in a REST API microservices. Then last question of the set is, what is the difference between @component service and repository? மூணு annotationமே என்னன்னு பார்த்தீங்கன்னா which is a bean creation annotation தான். There is some special ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னன்னா தே ஆர் இப்போ வந்து சர்வீஸும் ரெப்பாசிட்டரியும் @component விட லிட்டில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். @component அப்படிங்கிறது ஜெனரிக் ஸ்டீரியோடைப் annotation ஃபார் கிரியேட்டிங் அ பீன். சர்வீஸ் அப்படின்றது தட் கிளாஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ business logic, and repository அப்படிங்கிறது which is used for the DAO or then persistent classes, which is additionally enabling the Spring exception translation mechanism, which is converting the low-level persistent exceptions into Spring exceptions, SQL exceptions. Okay, so this is what the EXL's 4+ years of interview questions are. In the interview perspective, which shows which is going to show us or tell us வந்து ரொம்ப ஈஸியான கொஷின்ஸாக தான் இருக்கு. மைட் பி 1 or 2 questions வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் வெரி ஈஸி. ஓகே, இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் அ இன்டர்வியூ அண்ட் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்லாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதே மாதிரி நான் நிறைய கொஷின் செட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் வெரிஃபை தட் ஆல்சோ. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காம இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூட்டிலைஸ் தட் ரிசோர்ஸஸ் ஆல்சோ. ஸோ
That's all about this video. If you find this video as useful for you and your friends, just share to them and மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, so that whatever I am uploading, that notification you will get on time. Okay, thank you so much. We'll see you in another video. Thank you. Bye bye.